गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. என்னோட ஃபேவரட்டான ரிஷிகேஷ் அண்ட் ஃபேவரட்டான கங்காக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ அழகு, என்ன ஒரு கங்கா சவுண்ட், என்ன ஒரு வியூ. ஸோ ரிஷிகேஷில் ஆக்சுவலி என்னோடய மெமரிஸ்லாம் ரீலிவ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா அதே லேனில் நடந்து போகிறேன், அதே கங்கா பக்கத்தில், அண்ட் ஆஷ்ரமும் அதே ஆஷ்ரமில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் 21 days கோர்ஸ் பண்ண ஆஷ்ரம்க்கு டெய்லி இந்த வழியாக தான் நான் போவேன். இங்கேருந்து ஒரு 5 minutes ரீச் ஆகிடலாம். அண்ட் போகிற வழியில் இப்படி கங்காவை பார்த்துக்கிட்டு ஆன்னு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரசிச்சுட்டே கங்கா கூட பேசிட்டு அப்படியே இறங்கி காலை நினச்சிட்டு கும்பிட்டுட்டு. அண்ட் போகிற வழியில் 2 கோயில் இருக்குது. ஒரு கோயில் ஒரு தயானந்த சரஸ்வதி ஆஷ்ரம், அவரோட சமாதி இருக்குது. அண்ட் ஒரு சிவன் கோயில். டெய்லி அங்கே ஆர்த்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோர்ஸே போவேன். ஸோ 6:30க்கு கிளாஸில் இருக்கணுன்னா நான் வந்து ஒரு 5:30 அப்படிலாம் எழுந்துச்சி ரெடி ஆகிட்டு 5:45க்கெலாம் நான் கிளம்பிடுவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் 6:30 கிளாஸ் போயிடுவேன். ஸோ இதுதான் நான் சொன்ன சிவா டெம்பிள். டெய்லி இங்கே தான் அபிஷேகம் பார்த்துக்கிட்டு போவேன். ஓ, இப்போயும் இதை உங்களுக்கு ஆர்த்தி காட்டுறாங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. ஆரத்தி இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம கைனால் கங்கா தண்ணீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க இங்கே. அண்ட் வீடியோ வந்து டெம்பிள் பர்சனே தான், அவங்க பெர்மிஷனோடு அவங்களே தான் எடுத்தாங்க. இல்லாட்டி யூஸ்வலாக வந்து கேமராஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா, நம்மளே எடுக்க மாட்டோம். அண்ட் ஹாப்பியாக இருக்குது. இப்போ இன்னொரு இடம், என்னோடய டெய்லி ரொட்டீனில் இருந்த இன்னொரு இடம் வந்து தயானந்த் சரஸ்வதி ஆஷ்ரம். இதுவும் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆஷ்ரமுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே யூஸ்வலாக வந்து ரஜினி சார் வருவார், அண்ட் முன்னாடி ரொம்ப அடிக்கடி வருவார். இப்போது தயானந்த சரஸ்வதி வந்து ஜீவசமாதி அடைஞ்சு அவங்களோட சமாதி, ஜீவசமாதி இருக்கிற இடம் இதுதான். ஸோ அங்கேயும் போய் மெடிடேட் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, பட் இதுதான் ஆஷ்ரம், இது டெம்பிள், அண்ட் அது சமாதி, அது இருக்கு பாருங்க, அங்கே தான் ஜீவசமாதி. இது டெம்பிள், சிவா டெம்பிள். அண்ட் இங்கே ஒரு பெரிய ஆஷ்ரமே இருக்குது. ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன், வீடியோ அலோவ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன், இல்லாட்டி நான் மெடிடேட் பண்ணுற வேலை. ஆஷ்ரம் அண்ட் ரிசப்ஷன் இது புதுசாக பண்ணியிருக்காங்க. நான் இங்கே கோர்ஸ் வரும்போது இது ரிசப்ஷனாக இல்லை, இங்கே எல்லாமே இப்போ மாறிடுச்சு. அண்ட் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த எண்டில் லெஃப்ட் சைட் மெஸ் அண்ட் சாப்பிட்ற இடம், ரைட் சைட் ரெஸ்ட் ரூம், இது ஒரு ரீடிங் ஏரியா, லைப்ரரி.
இப்படி தான் டெய்லி நான் என்னோடய கோர்ஸ்க்கே போனேன். இப்போ இங்கே எல்லாமே மாறிடுச்சு. நாங்கள் கோர்ஸ் பண்ண இடம் கூட இப்போ வந்து ரூம்ஸாக மாற்றிட்டாங்க. கோர்ஸோட இடம் கீழே இருந்தாலும் மலரும் நினைவுகளை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தோடனே இப்படி உள்ளே போனோடனே ஒரு பெரிய ஹால். இங்கே தான் எனக்கு கோர்ஸ் இருந்தது. இந்த இடத்துல தான் நான் லெவலை மீட் பண்ணேன். ஆனால் இப்போ இங்கே அந்த ஹாலே இல்லை, 3 ரூம் ஆக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ரூம். கங்கா ஃபேஸிங் ரூம் ஆயிடுச்சு இது இப்போது. ஸோ இந்த 3 ரூம் இருக்கிற இடத்துல தான் ஒரு பெரிய ஹால் இருந்தது. அங்கே தான் எங்கள் யோகா ப்ரோக்ராம், எனக்கு கிளாஸ் மெயினாக இருக்கும். நான் லெவலை மீட் பண்ண இடமும் இங்கே தான். இப்போ அந்த ஹால் இல்லை, கொஞ்சம் சேடாக இருக்குது. நான் ஆக்சுவலி அந்த ஹால் இருக்கும், நானே மலரும் நினைவுகளை ஃபீல் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் காட்டலான்னு நினச்சேன். சரி, கங்கா ஃபேஸிங் ரூம் ஆக்கிட்டாங்க. பட் ஸ்டில் ஓகே, திஸ் இஸ் தட் பிளேஸ். ரூம் அழகழகாக இருக்குது. கங்கா ஃபேஸிங் ரூம். அங்கே ஷங்க பிரக்ஷாலன்னு ஒரு ஸ்டொமக் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கும். அது இந்த இடத்துல தான் நடந்தது. அண்ட் இங்கே உள்ள வாஷ்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ ஷங்க பிரக்ஷாலன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரில. ஷங்குன்னா இந்த சங்கு இருக்குல்ல, அதுதான். அது நம்ம இன்டெஸ்டைன் மாதிரி நினச்சிட்டு அதை இன்டெஸ்டைன் கிளென்சிங் ப்ராசஸ் அது எனக்கு இங்கே தான் நடந்தது. அப்போயும் லெவல் தான் வந்து டீச்சராக இருந்தார். இங்கே எல்லாருக்கும் வந்து என்னன்னே தெரியல, எக்ஸ்ட்ரா அவுட்ஃபிட்லாம் கொண்டு வர சொன்னாங்க. நானும் உடனே கங்கா டிப் தான் எடுக்க சொல்கிறாங்க, ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் அது இன்டியூஸ்டு லூஸ் மோஷன். எல்லோரும் வண்டியாக இந்த வாஷ்ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்பவே மாட்டீங்க, எனக்கு மட்டும் எதுவுமே வரல. ஏன்னா என் ஸ்டொமக் ஆல்ரெடி க்ளீனாக இருந்தது. நான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு லெவல் ஒரு பேர் வச்சார், தமிழ் டைக்ரஸ் அப்படின்னு. அப்போல்லாம் எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது நடந்த இடம் இதுதான். ஸோ இப்படி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது இந்த பிளேஸ்க்கும் எங்களுக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இதுதான். ஹாய். ஹாய் லெவல். ரூமோட அந்த சைட் பால்கனியில் இருக்காரு. ஸோ இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ரூமில் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, வேணும்னா இங்கே யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு, இல்லை ஆஷ்ரம்லேயே கோர்ஸ் பண்ணிவிட்டு, அண்ட் கங்காவை என்ஜாய் பண்ணிவிட்டு, ஒரு கங்கா டிப் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்ததுன்னா பிளான் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா. சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இடம். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, பிடிச்சால் யாருக்கு வேணால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். That's it. இங்கேருந்து தான் லெவல் ஹாய் சொன்னார். இங்கேருந்தே கூட கங்கா ஆர்த்தி தெரியும். ஏன்னா ஆஷ்ரம் வெளியவே டெய்லியும் ஒரு கங்கா ஆர்த்தி நடக்கும். இப்போ திரிவேணி காட் இல்லை வேறு எங்கேயாவது போகணும், அங்கே செம்ம க்ரௌடராக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா, இங்கேருந்து ஆஷ்ரம்லேருந்து இப்படி வெளில போய் நடந்தால் இங்கேயே நடக்கும். சூப்பராக கங்கா ஆர்த்தி. ஸோ தட்ஸ் ஆர் ரூம் டூர். ஜானகி சேத்துனா பிரிட்ஜ், ஜானகி ஜூலான்னு சொல்லுவாங்க. இங்கே மொத்தத்தில் ராம் ஜூலா, ஜானகி ஜூலா அண்ட் வாட் இஸ் அதர் ஒன்? ராம் ஜூலா, ஜானகி ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா. ஸோ மொத்தம் 3 ஜூலாஸ் இருக்குது. ஸோ இது இந்த சைட் ஆஃப் த ரிவர்லேருந்து அந்த சைடு இப்போ கனெக்ட் பண்ணோம். அண்ட் ஈவினிங் டைம்ஸில் அழகாக லைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிட்டப்பாக அழகாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து அந்த சைட் போக போகிறோம்.
பீச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஞ்சநேயர் அழகாக இருந்து வெல்கம் பண்ணிருக்காரு பாருங்க நம்மளா. இங்கே அழகழகான வால் இந்த மாதிரிலாம் நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கும். ரிஷிகேஷ் சம்மந்தமான பெயிண்டிங்ஸ் மாதிரி. பட் அதை கொஞ்சம் டர்ட்டியாகவும் ஆக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சைட் ஆஃப் த பிரிட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இப்போ மார்னிங்கிறதுனால நிறைய ஓப்பன் ஆகலை. அண்ட் அப்படியே போனால் பரமாத் நிகேதன் சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கங்கார்த்தி ஸ்பாட் இருக்குது, அதையும் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்தோம் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்மால் லேன்ஸ், அதில் ஃபுல்லாக 2 சைட் ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது ஏர்லி மார்னிங், நாங்கள் 7:30க்கு கிளம்பினோம். அதுவே நல்ல வெயில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் யாரும் திறக்கலை, எல்லாம் மூடி இருக்கு. ஸோ ஆக்சுவலி இதுதான் பரமாத் நிகேதன், ஒரு ஃபேமஸான கங்கா ஆரத்தி ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இங்கே நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுத்தோம் இதே இடத்துல. இந்த சிவா நீங்கள் வந்து நிறைய ரிஷிகேஷ் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு ஃபேமஸ் சிவா இங்கே. அண்ட் ப்ரீ வெட்டிங் ஷூட் இங்கே ரிஷிகேஷ் ஃபுல்லாக மெமரிஸ் தான். அதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பாட் பாருங்கள். ஒரு கப்புள் வந்து கப்புள் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேஷ்டி ஷாப்பிங்க்கு வந்திருக்கும். வந்து ஏன் வேஷ்டி வாங்குறோன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுவேன் அண்ட் உங்களுக்கு காட்டுவேன், அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ தெரிஞ்சுக்கோங்க. பட் எனக்கும் ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதனால நானும் ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் ரிஷிகேஷில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? ருத்ராக்ஷ் ஃப்ரூட். நல்லா கிரேப்ஸ் மாதிரி தெரிஞ்சது இல்லை, நவாப்பழம் மாதிரி. அது ஆக்சுவலி ருத்ராக்ஷ் ஃப்ரூட். பையா ஹவு மெனி ஃபேஸ்? तीन मुखी. ஸோ இது வந்து तीन मुखी. ये 5 मुखी. ओके, एक 3 मुखी दे दो. ஸோ இது வந்து 3 ஃபேஸ் சொல்லியிருக்காங்க, 3 मुखी. இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன். முன்னாடியும் நான் அதை வாங்கிட்டு போயிருக்கேன். அண்ட் எங்களோட வெட்டிங் அப்போது ரிட்டர்ன் கிஃப்டில் நாங்கள் வந்து ருத்ராக்ஷ் ஃப்ரூட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அது இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கல்ல, கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நம்மளே கைனால் உரிச்சிடலாம். 3 मुखी. ஸோ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், அண்ட் இது ஒரு ஃபேஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த லைன் இருக்குல்ல, இதுதான் இந்த பார்ட்டிஷன் 2 ஃபேஸ்க்கு நடுவில். அதான் ஃபேஸ் கவுண்ட் பண்ணுவோம், 1 2 and 3. ஸோ நான் வாங்கின வேஷ்டி அண்ட் ஃப்ரூட்ஸோட கங்கா பக்கத்தில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அவர் வந்தோடனே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவர் தான் நான் வெயிட் பண்ணிருந்த கெஸ்ட். நமஸ்காரம் சுவாமி. ஸோ ஏன் இவர் இன்னும் ஸ்பெஷல்னால், என்னோட கல்யாணத்தை நடத்தி வச்சதே இவர் தான். இவர் பேர் அபிஷேக். அண்ட் ரிஷிகேஷில் தான் இருக்கார். உங்களோட இது பேர் என்ன? உங்கள் மட் பேர்? கோவிலூர் வேதாந்த மட். ஸோ கோவிலூர் வேதாந்த மட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ என் கல்யாணத்தை நடத்தி வச்சது அபிஷேக் சுவாமி தான். ஸோ அவரை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி என்னென்னா, எனக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்போ தான் அதோட எஃபெக்டே இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நான் சுவாமி கிட்ட கேட்டேன், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலி 90 மந்த்ராஸ் தானே, 90 மந்த்ராஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்த 10 மந்த்ராஸ் நாங்கள் கங்கா பக்கத்தில் தான் நான் கற்றுக்க போகிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி चिदग्निकुण्ड सम्भूता देवकार्य समुद्यता उद्यत भानु सहस्राभा चतुर्बाहु समन्विता रागस्वरूप पाषाढ्या क्रोधाकारंकुशोज्ज्वला। ॐ तत्त्वासना तत्त्वमयी तत्त्वासना तत्त्वमयी चन्दनद्रव दिग्दाङ्गी चन्दनद्रव दिग्दाङ्गी चन्दनद्रव दिग्दाङ्गी चाम्भेय कुसुमप्रिया चाम्बेय कुसुमप्रिया। ஸோ சுவாமி நம்ம கூட இருக்காரு, அதனால உங்களுக்கும் பயனுள்ள மாதிரி ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். விளக்கேற்றும் போது என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார், நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஓம் சுபம் பவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பதா சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதிர்நமோஸ்துதே. இது வந்து விளக்கேற்றும் போது சொல்றது. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, இல்லை எதனால இதை சொல்லுவாங்க? சுபம் பவது கல்யாணி, சுபமா எல்லா கல்யாண குணங்கள் நிறைந்த கல்யாணி. ஆயுள் ஆரோக்கிய சம்பதா, நம்மளோட ஆயுர் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுக்காக ஆயுர் ஆரோக்கிய சம்பதா. சத்ரு புத்தி விநாசாய, நம்ம சத்ருகளோட அவங்களோட புத்தி கெட்ட சக்திகளா நிவர்த்தியார். சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோசுதே. இந்த தீப ஜோதிர்வா இருக்க மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு இதோட. தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ ஸோ மச். ஷாப்பிங் பண்ணலாமா? 450 डिस्काउंट करो नहीं? मैं 2 पीस ले ले, डिस्काउंट बहुत कम बताने रही नीचे तो 600 रुपये 500 फाइनल प्राइस ये फाइनल है 900. ठीक है. இதெல்லாம் உள்ளன் ஐட்டம்ஸ், மாலாஸ், பேண்ட்ஸ், உள்ளன் க்ளோத்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் இந்த பெரிய பெரிய கடையை விட அந்த ரோட் சைட் ஷாப்ஸில் எனக்கு பிடிச்சது. நிறைய மாலாஸ்லாம் கிடைக்குது, பட் நான் அதை போடுறதில்ல, அதனால் வாங்கலை. சுரங்கப்பாதை மாதிரி கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கும். பாருங்க, இப்படி வரணும், டேர்ன் ஆகும், திருப்பி ஒரு நேரோ சுரங்கப்பாதை அண்ட் 2 சைடும் ஷாப்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். அழகாக இங்கே ஒரு கேஃபேவும் இருக்குது, உள்ள லைவ் மியூசிக் போயிட்டுருக்கு. ஆஞ்சநேயர் பிளெஸிங்ஸோடு இங்கே கேஃபே அண்ட் லைவ் மியூசிக் போயிட்டுருக்கு. कंफ्यूज। आप मेरी शॉपिंग से खुश है? खुश? ஏன்னா நான் இங்கே தான் நிறைய வாங்கியிருக்கேன். எல்லா வெரைட்டிலையும் ஆல்மோஸ்ட் ஒன்று தூக்கிட்டேன். அந்த மார்க்கெட் ஃபுல்லாக போயிட்டு திருப்பி இங்கே வந்து வாங்கியிருக்கேன். पसंद है मैं? हाँ पक्का? ज़्यादा शॉपिंग ये शॉप में मैं करूँगी.
मेरी शॉपिंग से खुश है से वनक्कम वनक्कम बोलो வணக்கம் वेलकम वनक्कम वनक्कम मतलब वनक्कम मतलब नमस्ते नमस्ते अच्छा वनक्कम नहीं बोलो ஜானகி சேது நைட் எப்படி இருக்கு பாருங்க லிட்டப்பாக இருக்கும்னு சொன்னேன்ல அழகு அண்ட் இந்த தண்ணி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக கேட்கலாம் அண்ட் இது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு கலர் ஹாய் சிவா கண்ணை திறந்துருக்காரு கண்ணை மூடியிருக்கா